காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லாம் இப்போ ரொம்பவே ஹாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்போவும் அவங்களுடைய ஃபைண்ட் X9s அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆல்ரவுண்டராக பேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் சொன்ன மாதிரியே எல்லாமே ஆல்ரவுண்டராக இருக்கான்றதை பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய குயிக்கான அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்மார்ட் ஃபோன், அடுத்தபடியாக கேஸ், ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் சார்ஜர் பிளஸ் சார்ஜிங் கேபிள் அண்ட் சிம் அட்ஜஸ்டர் பின்னுமே இருக்கு. ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது இந்த கலர் பற்றி. ஏன்னா இந்த மாதிரி கலர் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருந்தாலும் இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரேடியன்ட்ல வருது. பேரும் அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, சன்செட் ஆரஞ்சு. ஸோ காம்பாக்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது 7.99 mm திக்னஸோட வருது. டிசைன் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பாக்ஸ் டிசைன் தான் இருக்கு. கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாம் வழக்கம் போல அந்த கர்வினஸ் கொடுத்திருக்காங்க. சாஃப்டாவே ஃபீல் ஆகுது. சோ ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா க்ளீன் அண்ட் நீட்டா இருக்கு. ஆனா இந்த டிசைன்ல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த கேமராக்குள்ள பாருங்க, தெரியுதா? எஸ், ஆசில் பிளேட். ஸோ எப்படி இருக்குன்றதையும் போக போக பேசுவோம். இது இல்லாமல் இன்னும் 2 கலர்ல வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஸ்கை அண்ட் மிட் நைட் கிரே. பேரே வித்தியாசமாக வைக்கிறாங்கப்பா. காம்பாக்ட் இதெல்லாம் அடுத்தது நமக்கு பில்ட் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் கிளாஸ் பேக் இருக்கிறதா அண்ட் முக்கியமாக IP66, 68, 69க்கான ரேட்டிங்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்னிங் ஒரு லெக்ல 7 அண்ட் டிஸ்பிளேல நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இதுல அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்திருக்காங்க. 6.59 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான LTPS AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பெசல்ஸை பார்க்கும்போது ரொம்பவே தின்னா இருக்குங்க. இன்ஃபேக்ட் நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப மினிமலிஸ்டிக்காகவே இருக்குது. அதுவும் சொல்ல போனால் 1.15 mm பெசில்ஸ் மட்டும் தான் இருக்கான். அந்த அளவுக்கு தின்னா இருக்கான். 1800 நிட்ஸ்க்கான HBM, 3600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஸோ டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியில் எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. யூசபிலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் DC டிமிங்கும் இருக்கு. அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா 70 நிட்ஸ்க்கு கீழே போகும்போது DC டிமிங் ஆக்டிவேட் ஆகும். ஸோ லோ லைட்ல யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையாவே செம்மையா இருக்கும். HDR பிளேபேக் நல்லாவே இருக்கு. யூடியூப்லயுமே இருக்கு அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்லயுமே சப்போர்ட் பண்றாங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெஷலி இந்த தின்னான பெசல்ல பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கைக்குள்ள இருக்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கொடுத்தா செம்மையா இருக்கும்ல. அண்ட் ஆடியோ குவாலிட்டியுமே அதுக்கு ஈக்குவலா நல்லாவே இருக்குங்க. லவுடாவும் இருக்கு. இந்த காம்பாக்ட்ல அந்த சவுண்ட் நல்லா இருந்தது. பிளஸ் உங்களுக்கு பேலன்ஸ்டாகவும் இருக்கும் ஓரளவுக்கு. சரி, இப்போ ஓப்போனாலே கேமரா தான். கேமரால இருந்தே போயிடலாம். உங்களுக்கு பின்பக்கமாக பார்க்கும்போது வெறும் கேமரா மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். மூணுமே 50 மெகாபிக்சல் கேமரா. மெயின் கேமரா சோனி LYT 700 சென்சர், ஒரு நல்ல சென்சர் OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டெலஃபோட்டோவும் சோனி LYT 600 சென்சர் கொடுத்துருக்காங்க வித் OS. அல்ட்ரா வைட பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 மெகாபிக்சல்கான சாம்சங் JN5 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆட்டோ ஃபோக்கஸோட சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல்கான சோனி IMX615 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே Hasselblad பிளஸ் லூமோ இமேஜ் இன்ஜினையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ Hasselblad இருக்கும்போது அதோடைய ஆப்ஷன்ஸும் வேணும்ல. Hasselblad போர்ட்ரேட் மோடு, Hasselblad மாஸ்டர் மோடு அண்ட் கூடவே Hasselblad உடைய எக்ஸ்பேண்ட் மோடும் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, நாங்க எடுத்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஷாட்ஸ் எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா பஞ்சியா சூப்பர்வா இருக்கு இமேஜ் குவாலிட்டி. மற்றபடி உங்களுக்கு கலர்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லாவே ரீட்டைன் ஆயிருக்கு ஓவர் த டிஃபரெண்ட் சினாரியோஸ். அண்ட் போர்ட்ரேட்லயுமே எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ரொம்பன்னா ரொம்ப தனியா கட் பண்ணி வச்சு உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு பக்கா பிளர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அதுவும் வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அண்ட் 120x சூப்பர் ஜூம்கான ஆப்ஷனுமே வந்து இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டுமே ஓரளவுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கார்னர்ஸ் எல்லாம் வந்து இதான மாதிரி தெரிஞ்சாலுமே இமேஜ் குவாலிட்டி பரவாயில்ல. ஸோ மற்றபடி ஏஐக்கான ஆப்ஷன்ஸ் கேமரால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பாப் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஏஐ போர்ட்ரேட் க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனுமே இருக்கு. இது கூட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். அதனால இனிஷியலாக நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்ற கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நாங்கள் முழுக்க ஓப்போ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது விமர்சனம் கிடையாது. அண்ட் ரியர்ல உங்களால 4K 60 fps டால்பி விஷன்லயுமே வீடியோ எடுக்க முடியும். ஆனா ஹைலைட் என்னன்னா இருக்கிற 3 கேமராலையும் எடுக்க முடியும். இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய பேட்டரி போது 7025 mAh பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல வந்துருது. பிளஸ் உங்களுக்கு இது 3rd ஜெனரேஷன் ஓப்போ சிலிகான் கார்பன் பேட்டரின்றதால இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றத போல சொல்றாங்க. பட் அது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நாங்க யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். 55 வாட்க்கான PD சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல வருது. அதெல்லாம் இருக்கட்டும். காம்பாக்ட் ஸ்மார்ட் போன்ல பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்றது Dimensity 9500S அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர். அண்ட்
AnTuTu அரௌண்ட் 3 மில்லியன் ஸ்கோர் வந்திருக்கு. 3D மார்க்கை பொறுத்த வரைக்கும் 57% ஸ்டெபிலிட்டியோட வருது அண்ட் பெஸ்ட் லூப் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 6K கிட்ட வருது. அண்ட் இது எல்லாமே வித் காம்பினேஷன் ஆஃப் LPDDR5X RAM டைப் அண்ட் UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப்போட இருக்கிறதுனால. அண்ட் இது கூட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க OPPO உடைய Trinity engine அண்ட் AI லிங்க் பூஸ்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ BGMI 1 ஹவர்க்கான கேம் பிளேல ஆவரேஜ் FPS எவ்வளோ வந்திருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து காமிச்சிரு, நீங்க தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 1 ஹவர்க்கான கேம் பிளேல எங்களுக்கு 12% பேட்டரி ட்ராப் இருந்தது. ColorOS 16 Android 16 மேல இருக்கு அண்ட் UI பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லீக்கா இருக்குங்க. முன்ன இருந்த ColorOS விட இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த 16 அப்டேட்ல. அண்ட் இதுல உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸுமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸ் ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் வருது. இது ரொம்பவே யூனிக்கா இருக்கும். நீங்க மல்டிபிள் ஆப்ஸை கண்டினியூஸா வந்து அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே இந்த ஆக்வா டைனமிக்ஸ் எஸ் அந்த பேரில் அதுவுமே இருக்கு. அண்ட் இந்த லைவ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே மல்டிபிள் ஆப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வியூ பண்ணுறதுக்கும் அதுவும் வந்து சிங்கிள் ஃபிங்கரில் அதாவது சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அந்த கன்வீனியன்ஸ் இன்னும் கொஞ்சம் இங்கே பெட்டராக இருக்குது. ஸோ லாக் ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டோட நீங்கள் மல்டிபிள் விஷயங்கள் அப்படி ஸ்வைப் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமே இவங்க பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த OPPO AI. ஸோ இதில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருந்தது, நம்ம எல்லாத்த பற்றியும் பேச கிடையாது. பட் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயத்தை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI பில் மேனேஜர். ஸோ தனியாக ஒரு ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எங்கே செலவு பண்ணுறோம் எப்படி என்னன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை வந்து அவங்க இன்பில்டே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட செலவினங்கள்லாம் வந்து கணக்கு வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மைண்ட் ஸ்பேஸே கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கேட்டகரைசேஷன்லாம் வந்து பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு UI-யா தனித்தனி கலெக்ஷன்ஸ் என்ன இருக்கு ஏது இருக்கு நம்ம ஆட் பண்ணதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை நம்ம மெமரிஸ் ஏதாச்சும் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் குரோம்ல இருந்து சிஸ்டம்லாம் எங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல இருந்து ஏதாச்சும் வந்து நம்ம மைண்ட் ஸ்பேஸ்ல போட்டு வச்சிருந்தாலுமே எல்லாமே தனித்தனியா இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளோபலா கூட சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுறது ஒரு மிகப்பெரிய பிளஸ். இது எல்லாத்தை விட எனக்கு பர்சனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா AI மைண்ட் பைலட் அப்படின்ற பேர்ல ஒரு புது விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல சர்ச் பண்ணி எடுத்த விஷயத்தை இங்கேயே உங்களுக்கு ஜெமினி மாடல் இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு அண்ட் GPT மாடலுமே இருக்கு. இதுல டேக் பண்ணி உங்களுக்கான கேள்வியை நீங்க தனித்தனியாகவும் கேட்க முடியும், ஒரே சமயத்தில் எல்லா மாடல்கிட்டையுமே நீங்க கேட்க முடியும். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ரீசனுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் தேவைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பெர்ப்ளெக்சிட்டி ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும், GPT ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சைட் பை சைடே பார்த்து உங்களுடைய ஆன்சர்ஸ் அண்ட் உங்களுடைய அவுட்புட்டை வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் கூடவே இந்த AI மெனு டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அதிகமாக டிராவல் பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, நமக்கு தமிழ் தெரியும் போது வெளியூருக்கு டிராவல் பண்ணுறோம் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு புது ரெஸ்டாரண்ட் போவோம், அவங்க ஏதோ ஜிலேபில எல்லாம் போட்டிருக்கோம், நமக்கு ஒன்றும் படிக்க வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சொல்கிறது தான் நல்லதுன்னு நினைப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை மட்டும் அந்த மெனுவை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த AI மெனு டிரான்ஸ்லேஷனில் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதை நமக்கு தேவையான மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ளஸ் ஒவ்வொரு மெனுவுமே என்ன ஏதுன்ற இமேஜோட சேர்த்து அதோடைய மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் என்னென்ன போட்டிருப்பாங்க ஏது எல்லாமே நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். நமக்கு சிக்கன் பிடிக்கணும் சிக்கனு, இல்லை மட்டன் வேணாம் மட்டன் வேணாம், எக் இருக்குமா வேணாமா, இல்லை வெஜ் மட்டுமா அப்படின்றத தெளிவாக பார்த்து அந்த டிஷ்ஷை மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த AI ரெக்கார்டரில் நம்ம நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறது சம்மரி எடுக்கிறது இதெல்லாம் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த ரெக்கார்டிங் பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெம்ப்ளேட்டில் வேணும், இப்போ ஒரு மீட்டிங்கா இல்லை ஜென்ரலாவா இல்லை காலா இல்லை எந்த மாதிரி அப்படின்றத நம்ம அங்கே கொடுத்துட்டோம்னா அதற்கேற்ற மாதிரியான அந்த சம்மரியை வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே நல்ல ஒரு பாலிஷ்டாக நல்ல பிளேசிங்க. பட்டன்ஸ்லாம் கூட டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு 4 சைட்லையுமே. அதுலேயுமே இந்த லெஃப்ட் சைடில் இந்த பட்டன் இருக்கு பாருங்க, ஸ்னாப் கீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு மைண்ட் ஸ்பேஸ்க்கு இருக்கும் அண்ட் நம்ம இது வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலையுமே இந்த குயிக் ஷேரில் ஏர் ட்ராப்போட சப்போர்ட்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பலம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்து அதை பலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம அதில் கூட ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒன்று ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த O+ கனெக்ட் ரிமோட் பிசிக்கான ஆப்ஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 6.1 கொடுத்துருக்காங்க, டியூல் நானோ சிம் கார்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் வந்துருது, NFC-யும் இருக்கு, IR பிளாஸ்டருமே கொடுத்துட்றாங்க. ஸோ அஃபிஷியலாக இதோட பிரைசிங் இன்னும் இந்த வீடியோ பண்ணுற சமயத்தில் எனக்கு தெரியாது, தெரிய வரும்போது அங்கே போட சொல்லணும், செக் பண்ணி பாருங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அங்கேயும் செக் பண்ணுங்க. ஸோ அந்த பிரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக 70-80 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு காம்பாக்டாக எல்லா செக்மெண்ட்லையுமே சேர்த்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக OPPO இதை வந்து கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா, இல்லை இதோடைய ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.